கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த ஆண்டெல்லாம் நம்மை கண்ணின் மணியைப் போல கர்த்தர் பாதுகாத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழிநடத்துவதாக. பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டு நல்வார்த்தையாக, வாக்குத்தத்த வார்த்தையாக 2024 ஆண்டிலே அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு அளித்த வாக்குத்தத்த செய்தியை இந்த வேளையிலே கூட இந்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் அருமையானவர்களே 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்ப்போம். நம்ம கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நம்ம வேலையில எவ்வளவு இன்கிரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, நம்ம ஊதியத்துல எவ்வளவு உயர்வு நமக்கு கிடைச்சிருக்குது, நம்ம எந்த பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில வேலையிலே நமக்கு சோர்வாயிடும். போன வருஷத்தை விட இந்த புது வருஷத்துல கடன் அதிகமா இருக்குது. போன வருஷத்தை விட நான் அதிக காரியத்துல நான் நஷ்டப்பட்டு இருக்கிறேன். கடந்த ஆண்டை விட நான் நிறைய எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லையே, ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியங்களிலே பங்கு கொள்ளுகிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன், சபையினுடைய காரியங்களில் நான் உற்சாகமாயிருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளே ஒரு வளர்ச்சி இல்லையே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதைதான் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி என்றால், நாம் இந்த உலகத்திலே தரித்திரராய் இருந்தாலும் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆக அவர் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்ம அன்பியனவர்களே, நம்ம மாம்ச கண்களுக்கு தெரியாது, நம்மை பார்க்கிற அநேகருடைய கண்களுக்கு தெரியாது, நம்மோடு கூட பழகுகிறவர்களுக்கு தெரியாது, நம்ம குடும்பத்துக்கு தெரியாது. பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம், இது உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் என்றால் இந்த உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! இந்த பூமியின் ஆசீர்வாதம் அது அழிந்து போவுங்க என்று சொல்றார். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அங்கே திருடன் திருடுவதில்லை, அங்கே பூச்சி அதை அரித்து போடுவதில்லை. இந்த உலகத்தின் ஆஸ்தி அழிந்து போகும், இந்த உலகத்தினுடைய பொருள் அருமையானவர்களே இல்லாமல் போகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால், அவர் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலேயே உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் நன்மையை பார்க்கும் பொழுது நாம் தலை சுற்றி போகிறோம், பிரமித்து போகிறோம். இவ்வளோ நன்மைகள் இந்த உலகத்துல, இவ்வளோ காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறதா என்று நாம் மெய்சிலிருந்து போகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்துல எனக்கு ஒன்னும் இல்லை, ஒரு உயர்வும் இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இந்த வருஷத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க சொன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு
உற்சாகத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னு சொன்னா அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலே, சகல ஆசீர்வாதத்தினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, பரலோகத்திலே நம்முடைய பலன் மிகுதியாயிருக்கிறது. பிரியமானவர் சகோதர சகோதரிகளே, ஆக உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை தான் இங்கே அவர் சொல்றாரு. அன்மையானவர்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை ஸ்தோத்தரிங்க. ஏன் சொன்னா அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, இந்த புது ஆண்டுக்குள்ள எங்களை உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்களே. இந்த உலகம் எங்களை பார்த்து, எங்களுடைய கரத்தை பார்த்து, எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, எங்கள் வருமானத்தை பார்த்து, எங்களுடைய வசதியை பார்த்து, இன்றைக்கு கர்த்தர் இவர்களோடு கூட இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களுக்குள்ளே இல்லை, இவர்கள் இன்னும் கடனாளியாய், இன்னும் நலிந்து போனவர்களாய், இன்னும் நஷ்டப்பட்டவர்களாய், இன்னும் இவர்கள் குறைவுள்ளவர்களாய், இன்னும் இவர்கள் தரித்திரராய், இன்னும் இவர்கள் பலவீனராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனா தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக இந்த புது ஆண்டிலே உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை முதல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, நிச்சயமாகவே எல்லா ஆசீர்வாதங்களையும், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆக 2024 ஆண்டிலே நீங்கள் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனை ஆசீர்வாதங்களே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து, உங்க குடும்பத்துக்கு கொடுத்து, உங்க ஊழியத்துல கொடுத்து உங்களை குறைவின்றி வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் என் உள்ளத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சுகமாய் இருப்பீர்களாக. எல்லாருக்கும் மறுபடியுமாய் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless.